வெல்கம் டு அம்மீஸ் விலாக். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து கூட தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, உப்பு எல்லாம் போட்டு கலக்கி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மூடி வச்சு 1/2 மணி நேரம் ஊற விட்டணும். பாஸ்மதி அரிசி 400 கிராம் தண்ணியில் போட்டு இதே 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடுத்து 1/2 மணி நேரம் கழித்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 3, மிளகு, சோம்பு, 3 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விடணும். அடுத்து அரிஞ்சு வச்ச பல்லாரியும் உள்ளே போட்டு வதக்கி விட்டுக்கணும். தக்காளி 1 உள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஊற வச்ச சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு அதை கிளறி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா பாதி வெந்துடும். சிக்கன் பாதி வெந்தப்புறம் அது கூடவே பிரியாணி அரிசியும் போட்டுக்கணும். அரிசி நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு அந்த அரிசியும் உள்ளே சேர்த்துடணும். நானூறு கிராம் பிரியாணி அரிசி, 1/2 கிலோ சிக்கன். அதையும் போட்டு கிளறி விட்ட அப்புறம் ரைஸ் குக்கரில் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, இந்த வதக்கி வச்ச எல்லா பொருளையும் தூக்கி உள்ளே போட்டுறணும். உள்ளே போட்டு மல்லித்தழை, புதினா அதையும் போட்டுக்கணும். இப்போ கலக்கி விட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கணும். சரி பார்த்து மூடி வச்சிடணும். ரைஸ் குக்கரில் இப்போ குக்குன்னு இருக்குது. வாம்னு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே வாமுக்கு வந்துடும். வாமுக்கு வந்ததே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணி ரெடி.
செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.